Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து உக்காரைன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு வச்சு பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை இந்த பவுலில் சேர்த்துட்டு இது 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது மூடி வச்சு இருக்கட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா ஊறிச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடித்து எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து, நான் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறதுனால இது 2 தடவையாக அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்சிருக்க பாசிப்பருப்பை வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். அதனால இந்த ஸ்டீமர் பிளேட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துட்டு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு இது மூடி வச்சிடலாம். மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டும். இந்த பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இதில் ஒரு 20 போல் முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு இல்லையா? இப்போது இந்த நெய்யோடையே சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு 10 நிமிஷமாக கரெக்டாக வெந்துடுச்சு. இது வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பேனில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். நம்ம எவ்வளோ பாசிப்பருப்பு எடுத்துக்கோமோ அதே அளவு சர்க்கரை தேவைப்படும். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சு கிளறிட்டே இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் எடுத்து வச்ச பாசிப்பருப்பு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதை லேசாக அந்த மாதிரி உதுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக உதுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஒரு கம்பி பக்குவம் வரணும். கரெக்டாக வந்திருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சமாக எடுத்து இப்படி 2 விரலுக்கு நடுவில் வச்சு இப்படி மூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஒரு கம்பி மாதிரி இந்த வருது இல்லையா, இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம உதுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 கப் அளவுக்கு நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் பெரிய பெரிய கட்டிகளாக இருந்ததுன்னா அதெல்லாம் லேசாக மசிச்சு விட்டுருங்க கரண்டியை வச்சு. அதுவாகவே நல்லா நம்ம அதுவாகவே வந்து நம்ம ஜீராவில் போட்டதுனால நல்லா உடஞ்சி வந்துடும். கொஞ்சம் பெரிய பெரிய கட்டிகளாக இருந்ததுன்னா அதை மட்டும் கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுருங்க. ஏற்கனவே வந்து நம்ம சுகர் சிரப்பில் அது ஊறினதுனால நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா கலரை வந்து அது நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போது இது வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கிளறி எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை நெய்யோடையே சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை சேர்த்து பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இதே அளவு வெல்லம் சேர்த்து பண்ணலாம். நீங்களும் இந்த ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.